வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. தனுசு ராசி சந்திர தசை. இந்த தனுசு ராசிக்கு சந்திர தசை என்ன செய்யும், என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார்? இந்த 2026 நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏன்னா தனுசு ராசிக்கெல்லாம் 7.5 சனி கிடையாது, இப்போது அர்த்தாஷ்டம சனி. ஒரு சில பேர் கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. ஏன்னா சந்திர தசை அப்படிங்கிறது இது அஷ்டமாதிபதி தசை. இந்த தசை 8ஆம் அதிபதி தசை. 8க்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சி தசை பண்ணுறார். மற்ற கிரக தசைகள் கூட அது அங்கேருந்து தசை பண்ணால் இங்கேருந்து தசை பண்ணால் அப்படிங்கிறத ஒரு கணக்கு சொல்லலாம். ஆனால் சந்திர தசைக்கு மட்டுமே இருக்கிற இடமே தெரியுது நமக்கு, இங்கேருந்து தான் தசை பண்ணும். இப்போ இதில் 3 நட்சத்திரம். இப்போ இங்கே 3 நட்சத்திரம் தனுசு ராசியில். மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்கிறீங்களோ அந்தந்த நட்சத்திரத்தில் அந்த சந்திர பகவான் இருந்து தசை பண்ணுற மாதிரி. இப்போ மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கேதுவுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து இந்த சந்திர பகவான் தசை நடத்துகிறார். பூராட நட்சத்திரத்துக்கு, பூராட நட்சத்திரம்னா சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருந்து தசை பண்ணுறார் இந்த சந்திர பகவான். உத்திராட நட்சத்திரம்னா உத்திராட நட்சத்திரத்திலேருந்து தசை பண்ணுறார் உங்களுடைய சுய ஜாதகத்தில். இப்போது இந்த நட்சத்திராதிபதிகளை தான் பார்க்கணும். இப்போ கேது மூல நட்சத்திரம் இருக்கு இல்லையா, கேது இந்த கிரகத்துக்கு மறையாமல் இருக்கணும். இன்னொன்று 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்படாமல் இருக்கணும். 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டால் உங்கள் வயசில், அதாவது இப்போ தொழில் செய்கிறீங்கன்னா கடன் இருக்கும், மன நிம்மதி இருக்காது, அது மாதிரி கொடுத்துரும். ஒரு சுபகிரக நட்சத்திரத்தில் அந்த கேது பகவான் இருந்து சுபகிரகத்தோடு சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் அந்த சந்திர தசை. இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி பூராட நட்சத்திரம் சொல்லவே தேவையில்ல. இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதி நட்சத்திரம் தான் அவர். அதாவது 6ஆம் அதிபதியாக இந்த சுக்கிர பகவான் வருவார். சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால துளியாவது கடன் இருக்கும். அது நான் வயசு ரீதியாக சொல்லும்போது நான் அது எப்படி உங்கள் கிரக நகர்வுகள் எப்படி இருக்கும், உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். இன்னொன்று, இந்த தசை அப்படிங்கிறது எந்த வயது காலகட்டத்தில் வரும்? இப்போ 2026 நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். நிறைய, அதாவது இந்த வருஷமாவது ஒரு வேலை அமையுமா, இல்லை வேலையில் நல்ல ஒரு உயர்வு கிடைக்குமா, ப்ரொமோஷன் அது மாதிரி, இல்லை தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்குமா, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனால் கிரக நகர்வுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், சனி 4ஆம் இடத்துல தான் இருக்கார். அர்த்தாஷ்டம சனி கெடுக்காது, அந்த அளவுக்கு கொடுக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தசை தான் கொடுக்கணும். அப்போ தசை தான் பார்க்கணும் மெயினாக. அதே மாதிரி 7ஆம் இடத்துல குரு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். இது எல்லாமே சுய ஜாதகத்தில் ஒரு நல்ல கிரக அமைப்புகள், அதாவது கிரகங்கள் உக்காஞ்ச இடங்கள் நல்லா இருந்தால் நல்லா சப்போர்ட் பண்ணும். நல்லா இல்லைன்ற பட்சத்தில் தசை நல்லா இருந்தாலே போதும். அப்போது இந்த சந்திர தசை அப்படிங்கிறது எந்த வயசு காலகட்டத்தில் வரும்? இப்போ மூல நட்சத்திரக்காரர்களுக்கு 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் அந்த 10 வருடங்கள், ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா ஒரு 16 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துட்டா கூட 16, அதன் பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை, 16 + 6 22, 22க்கு பிறகு 32 வரைக்கும் இந்த 10 வருடங்கள் சந்திரமகா தசை அப்படிங்கிறது வரும். இது பூராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா. 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், அது 10 வருடம் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துப்போம். ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இப்போ 10 + 6 சூரிய தசை 16 வயசு வரைக்கும். அப்போ 16 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் சந்திரமகா தசை அப்படிங்கிறது வரும். இது சென்டர் பகுதியில் இருக்கிற 2-3 பாதங்கள் சேர்ந்தவங்களுக்கு முன்ன பின்ன வரலாம். 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க பூராட நட்சத்திரம், இப்போ 4 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் அப்படின்னாக்கா 4 + 6 சூரிய தசை 10 வயசு வரைக்கும் வந்துடுதுங்களா. 10 வயசுக்கு பிறகு 10 + சந்திர தசை 10னா 20 வயசுக்குள்ளே உங்களுக்கு சந்திரமகா தசை அப்படிங்கிறது வரும். இது ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம் உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய தசை தான் பிறப்பு தசையை 5 வருஷம் இருக்கும். ப்ளஸ் 10 வருடங்கள் சந்திர தசைனா 15 வயசுக்குள்ளே முடிஞ்சிடும் சந்திர தசை அப்படிங்கிறது. இப்போ 16 வயசுலேருந்து ஒரு 20-22 வயசு வரைக்கும் தனுசு ராசியில் இப்போ சந்திர தசை நடக்கிறவங்களுக்கு இந்த வயசில் சந்திரன் இந்த நட்சத்திராதிபதி, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இது யாருக்கு வரும் 16 to 22 அப்படின்னாக்கா பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வரலாம்.
இந்த போராட நட்சத்திரத்திலேருந்து தசை பண்ணுற மாதிரி, 6ஆம் அதிபதியோட நட்சத்திரத்திலேருந்து தசை பண்ணுற மாதிரி. அப்போது இந்த போராட நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசாக உங்களுக்கு என்னென்னாக்கா உடல்நல தொந்தரவுகள் எதனா இருந்துச்சுனாக்கா கிளியர் ஆகும். மருத்துவ செலவு அது இது எல்லாருக்குமே சொல்ல முடியாது. உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் வீட்டில் வந்து மருத்துவ செலவுகள்லாம் யாருக்காவது இருந்துச்சுனாக்கா இப்போ பரவாயில்ல. ஏன்னா 4ஆம் இடத்துல தாய் ஸ்தானம். அம்மாவை பற்றி சொல்லணுன்னாக்கா 4ஆம் இடத்தை பற்றி தான் சொல்ல முடியும். அந்த இடத்துல சனி இருக்கிறாருனாக்கா வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவெல்லாம் வச்சுனே வந்துச்சுனாக்கா இந்த ஆண்டு கிளியர் ஆகும். கிளியருங்கிறது நல்லாயிருக்கும். இந்த ஆண்டில் மருத்துவ செலவு கம்மியாகும். இன்னொன்று வந்து அப்பா அம்மாவுக்கு கடனை கொடுத்துருக்கலாம். பெருசாக கடன் அமைப்புகளை ஒரு சில பேர் கொடுத்துருக்கலாம். அந்த கடன் அமைப்பெல்லாம் தீரும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல வந்து அந்த சனி பகவான் இருக்கிறார் இல்லையா, எப்படியும் இந்த வீடு கட்டுறது, இப்போ வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு தசை நல்லா இருந்துச்சுனாக்கா அந்த வீடு கட்டுறது, இந்த ப்ராப்பர்ட்டி அது மாதிரி எதனா வீட்டில் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. சுக்கிரனோட நட்சத்திரத்திலேருந்து தசை பண்ணால் கூட அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது சந்திர பகவான். சந்திரன் வந்து இந்த இடத்துல தான் இருக்கார், இல்லைன்னு சொல்ல. லக்ன அவயோகராக வந்தால் மட்டும் கொஞ்சம் கஷ்டம். ராசிக்கு அவயோகர் தான், அஷ்டமாதிபதி தான், இல்லைன்னு சொல்லலை. இன்னொன்று இந்த நட்சத்திரமும் அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் தான். இப்போ 2 வயது ஒரு 50% சரியில்லைன்னு எடுத்துப்போம். லக்னத்துக்கும் இந்த சந்திர பகவான் சரியில்லைன்னாக்கா மறைவு சாணத்திலேருந்து தசை பண்ணிச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். படிப்பு ரீதியாக நீங்கள் ரொம்ப அதாவது அதிகப்படியாக முயற்சி பண்ணி தான் படிக்கணும். அது மாதிரி வரும். லக்னத்துக்கு யோகராக வந்துட்டால் சிறப்பு, உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே லக்னமாக வந்தாலும் உங்களுக்கு சிறப்பு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. எது எப்படியோ பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசைகளாக இருந்தால் கூட எப்படி வேணா இருக்கட்டும். உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ சனி சரியில்லாமல் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து வக்கரமாக இருக்கலாம், இல்லை வந்து நீசமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. அதாவது சனி சரியில்லைன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தில். அப்படி இல்லை குரு சரியில்லை, அப்படி இல்லைனாக்கா இப்போ சனி நல்லா இருக்குது, குரு நல்லா இருக்குது, ஆனால் வந்து தசை சரியில்லை, வரக்கூடிய தசைகள் சரியில்லை அப்படின்னா நிறைய கஷ்டத்தை அனுபவிப்பீங்களே பின்னாடி. இப்போ சந்திர தசைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ராகு எல்லாம் வரும். அந்த தசையிலலாம் வேலை வாய்ப்பு தொழில் எல்லாத்துலேயும் நீங்கள் நல்லா இருக்கணும், கொடி கட்டி பார்க்கணும் அப்படின்னாக்கா படிப்பு ரொம்ப முக்கியமானது. இந்த வயசில் நீங்கள் படிச்சிருங்க, எவ்வளோதான் கஷ்டப்பட்டு கூட படிச்சிருங்க. பின்னாடி வரக்கூடிய கஷ்டப்படக்கூடிய தசைகள் இல்லைனா ரொம்ப கெட்ட நேரம் அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா கூட அதில் நீங்கள் தப்பிக்கலாம் ஓரளவுக்கு. ஏன்னா அதை பற்றி பேசினா நிறைய பேசலாம், அதுக்கு வந்து வீடியோ லென்த்தாக போகும். அதனால் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ 22 வயசுக்கு மேலே வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும், கன்ஃபார்மாக கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இப்போ கிடைக்கும். இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும். நிறைய நாளாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதாவது 2025 ஆரம்பத்தெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும். ஏதோ ஒன்று வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை எல்லாம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். எதுலேயோ வந்து எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, அதெல்லாம் வந்து பரவாயில்ல சக்ஸஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு கிட்ட வந்து எல்லாமே ரிஜெக்ட் ஆகிருக்கும். அது மாதிரி ஆகிருக்கும். நிறைய தடைகளை அனுபவிச்சிருக்கலாம். அதாவது ஜூலை மாதத்துக்கு பிறகு 2025 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நீங்கள் கஷ்டத்தில் இருக்கலாம் வேலை ரீதியாக. ப்ரொமோஷனில் இப்போ வேலையில் இருக்கிறீங்க, ப்ரொமோஷன்லாம் வந்து நிறைய தடைப்பட்டிருக்கலாம். அது எல்லாமே இந்த ஜனவரியிலேருந்து கிளியர் ஆகும். ஜனவரி பிப்ரவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வேலை கிடைக்கிறது. நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடினா கூட சரி, அதுலேயும் சக்ஸஸ் ஆகிறது. நீங்கள் எதுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அது எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து 32 வயசுக்குள்ளே இது வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். 41 வயசு வரைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த வயசில் திருமணம்லாம் சக்ஸஸ் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா சனியுடைய பாதிப்பு எதுவும் கிடையாது. 4ஆம் இடத்துல தான் சனி உங்களுக்கு, 7ஆம் இடத்துல குரு. 7ஆம் இடத்துல குரு இருக்கும்போதும் ராசிக்கு வந்து குரு பார்வைப்படும் போது ஏன் திருமணம் நடக்கலை, திருமணத்தில் ஏன் பிரச்சனை வருது, எதுக்கு இது மாதிரி எல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ட்டு ஒரு சில கேள்விகள் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு திருமணம் நடந்திருக்கும், அது அவங்க சுய ஜாதகத்தை பொறுத்து. திருமணம் நடக்காமல் நிறைய கஷ்டப்படுறீங்கன்னு வச்சுங்களேன். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் திருமணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அதாவது 22லேருந்து 25க்குள்ளே முடியாது. 25 26 வரைக்கும் கொஞ்சம் டவுட்டு தான். இடையில ஏதாவது 7ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தோட புத்தி வந்துச்சுனாக்கா, 7ஆம் அதிபதியோட கிரகத்தோட புத்தி ஏதாவது கனெக்ட் ஆச்சுன்னா அப்போனா திருமணத்தை கொடுக்கலாம், அந்த புத்தி வந்தால் மட்டும். இல்லைனா இல்லை, அது ரொம்ப ரேர் தான். அதனால் வந்து 27 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டில் கன்ஃபார்மாக திருமணம் நடக்கும். திருமணம் கூடி வந்துடும், பயப்பட தேவையில்லை. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நல்லாவே இருக்கும். அதாவது கணவன் மனைவி உறவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அருமையாக இருக்கும். குடும்ப உறவுகள் இந்த ஆண்டில் சிறப்பான முன்னேற்றங்கள். நீங்கள் வந்து நினச்சதை சாதிக்கலாம். இப்போ தொழில் செய்யக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அஷ்டமாதிபதியோட தசை. இது அஷ்டமாதிபதி 8ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு தான் தசை பண்ணுறார். அப்போ நல்லா தான் இருக்கணும். ஆனால் அந்த நட்சத்திராதிபதி பலமாக இருக்கணும். நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி மூல நட்சத்திரமாக இருந்தால் அந்த கேது பகவான் சிறப்பாக இருக்கணும், 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்படக்கூடாது. அது மாதிரி சுபகரக சேர்க்கை இருந்துச்சுனாக்கா
தொழில், வேலைவாய்ப்பு, வேலையில் இருக்கிறவங்களுக்கும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்தே சொல்கிறேன். இந்த 2 பேருக்குமே இந்த நட்சத்திராதிபதி அந்த நட்சத்திரம் கொடுத்த கிரகம், அதாவது மூல நட்சத்திரமாக இருந்தால் கேது பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அந்த சுபகிரக நட்சத்திரம், சுபகிரக சேர்க்கை அது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு உயர்வு, இந்த ஆண்டில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது மாதிரி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, வருமானம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆனால் 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு, அதாவது இப்போ பூராட நட்சத்திரம்னாக்கா 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு வரும். 6ஆம் அதிபதியோட நட்சத்திரம் அது. இதில் இருக்கிறவங்க, தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து தொழில் பண்ணணும். இதில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் வரத்தான் செய்யும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கிறார் இந்த சந்திர பகவான் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு. இவர் அஷ்டமாதிபதி வேற. இதனால் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதை பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே வந்து நம்ம கெடுபலன் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் பார்த்து நிதானமாக போகிறது நல்லது. பெரிய முதலீடு, ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறது, ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, இது மாதிரி முகம் தெரியாத ஆளுங்கிட்ட பணம் கொடுக்கறது, இது மாதிரி லாட்ரி எல்லாம் எதிர்பார்த்து பணம் போடுறீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். உடனே லாக் ஆகிடும். கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கும். வேலையில் இருக்கிறீங்கனாக்கா, இப்போ கணவன் மனைவி 2 பேரும் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் அது ஒரு முதலீடு பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே போடலாம். வீட்டுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கலாம். நீங்கள் வெளிநபரை நம்பி செய்யாமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது. வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. வீடு வாங்குறது, இடம், அது மாதிரி நிறைய கனவுகள் இருக்கும் உங்களுக்கு, அதெல்லாம் நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4ஆம் இடத்துல சனி. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க. 3 நட்சத்திரத்துலேயும், அதாவது சந்திர தசை நடக்குதா, மூல நட்சத்திரமும் சரி, பூராட நட்சத்திரமும் இடம் வாங்குற அமைப்பு இருக்குது இந்த ஆண்டில். இல்லை இடம் இருக்குது, வீடு கட்டுவீங்க, ஏதோ ஒன்று இடம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். நல்ல ஒரு வளர்ச்சி. இன்னொன்று வந்து தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இது மாதிரி மட்டும் பார்த்துங்க. அந்த இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா, அதாவது 6ஆம் அதிபதியோடு சம்மந்தப்படக்கூடாது. இந்த கேது பகவானும் சரி, சுக்கிர பகவானும் சரி, அது மாதிரி இருந்துச்சுனாக்கா, இந்த நட்சத்திராதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்தார்னு வச்சிங்களேன், உங்கள் ராசிக்கு சுக்கிரன் அங்கே இருந்தார்னு வச்சிங்களேன், அப்போ என்ன ஆகும்? இப்போ கடனை தான் கொடுக்கும். அது மாதிரி கடன் அமைப்பு படுறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. கடன் சுமை நிறைய பேருக்கு இருக்குது. கடனில் வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. கடன் சுமை குறையுமா அப்படின்னாக்கா, அந்த தசை அப்படிங்கிறது 10 வருட தசை. முதல் 5 வருஷம், பின்னாடி 5 வருஷம், அதாவது சனி புத்திக்கு முன்னாடி, சனி புத்திக்கு பின்னாடி அப்படி வரும். சனி புத்திக்கு முன்னாடி இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அதெல்லாம் பரவாயில்ல. அதாவது முதல் 5 வருஷத்தில் இருக்கிறீங்கனாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல, உங்களுக்கு நல்லாவே வேலை, அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது மாதிரி எம்ப்ளாயாக இருந்தால் தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது மாதிரி சனி புத்திக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். அந்த 5 வருடம் இருக்கு இல்லையா, இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. குரு மட்டுமே 6, 7, 8 இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார் பொருளாதார ரீதியாக. கொஞ்சம் பார்த்து நிதானமாக தொழில் பண்ணுறது நல்லது. அந்த டைமில் கடன் வாங்குறதோ கடன் கொடுக்குறதோ கொஞ்சம் கவனமாக பண்ணுறது நல்லது. இது எல்லாமே நெகட்டிவ் கிடையாது, கொஞ்சம் ஒரு இதுதான், ஒரு ஆலோசனை தான் உங்களுக்கு. அதனால் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சந்திர மகாதசை அப்படிங்கிறது இந்த 2026 ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். பயப்பட தேவையில்லை. நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து 4ஆம் இடம் சரி இருக்காது, 4ஆம் இடத்து அதிபதி வந்து சரி இருக்காது, அது வேலையை சொல்லக்கூடிய இடம் சரி இருக்காது. ஆனால் வேலையில் உயர்வே இருக்காது, எப்படியோ போயிட்டே இருக்கும். ஒரு ப்ரொமோஷன் இருக்காது. வேலை செய்கிற இடத்துல வந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கும் மாதிரி இருக்கும், நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோதான் உழைச்சாலும் நல்ல பேர் இருக்காது. அது மாதிரி என்னடா இப்படியே போயிட்டுருக்கு, யாருமே அதாவது எதுவுமே தகுதி இல்லாதவெல்லாம் நல்லா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலெல்லாம் கண்டிப்பாக அந்த சந்திர தசையில் கொடுக்கும். ஏன்னா மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியது தான். சந்திரன்னா சொல்லவே தேவையில்ல. சந்திரன்னா மைண்டு ஃபுல்லாகவே வந்து டிப்ரெஷனில் இருப்பாங்க. இது மாதிரி ஆட்கள் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப டவுட்டாக இருக்குனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா நல்லாவே போவோம். சந்திரமகா தசை அப்படிங்கிறது அவ்வளோ கெடுபலன் செய்யக்கூடிய தசை கிடையாது. இன்னொன்று கோச்சார கிரகங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை. அதனால் சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்க போகிறீங்க. நன்றி.